ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டத்தோடு உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திங்களூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா கைலாசநாதராகவும் தாயார் பெரிய நாயகன் காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வில்வமாக இருக்குது. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சந்திர புஷ்கரி தீர்த்தமாக இருக்குது. இப்போது இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, தேவாரம் பாடிய திருநாவுக்கரசர் எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இளைய திருநாவுக்கரசர் மூத்த திருநாவுக்கரசர் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொல்லி இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இந்த இரண்டு திருநாவுக்கரசருக்கு தெரியும்னு சொன்னாக்கா, திங்களூர் சென்று கைலாசநாதர் ஆலயம் சென்றாக்கா அங்கே தான் இந்த இருவரையும் பார்க்க முடியும். அப்படி யார் அந்த திருநாவுக்கரசர்னாக்கா, அப்தி அடிகள் என்ற சிவபக்தர் திங்களூரில் வசித்து வந்தார். அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா அருள்மொழி. இவர்களுக்கு 2 மகள்கள். இவர் ஒரு தீரா சிவன் பக்தர். இப்போது தீரா சிவன் பக்தர் இருந்தால் என்ன பண்ணணும், சிவனுடைய திருநாமம் கொண்ட பெயர்களை தானே வைக்கணும். அப்போ அப்படி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முருகர் பக்தரை தான் வச்சுங்க. அவர் என்ன பண்ணுவார், முருகா, கந்தா, கார்த்திகை நம்ம தன்னுடைய குழந்தைங்களுக்கு வைத்து அழகு பார்ப்பார், உச்சரிப்பார். மிகவும் தீவிரமான சிவபக்தராக இருந்தும் சிவ திருநாமம் கொண்ட பெயர்களை வைக்காத, சிவனுக்கு சேவை செய்த அடியார் பெயரை வைத்து மகிழ்ந்தார். ஏன்னு சொன்னாக்கா, இறைவன் தன்னை விட தன்னுடைய அடியார்களுக்கு சேவை செய்ய விரும்பாது. அதாவது மக்கள் சேவையை மகேசன் சேவை என்ற திருநாமம் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச இதாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அப்புத்தி அடிகள் என்ன பண்ணார், தன்னுடைய அன்னச்சத்திரமாக இருக்கட்டும், கல்வி கூடங்களாக இருக்கட்டும், தண்ணீர் பந்தலாக இருக்கட்டும், இதெல்லாம் அமைச்சு எல்லாத்தையுமே திருநாவுக்கரசுடைய பேரையே வச்சு மகிழ்ந்தார். அது மட்டுமல்லாது இப்போது இந்த திருநாவுக்கரசர் யார் நான் சொல்ல வரேன், நீங்கள் வரலாற்று கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. சிவபெருமான் ஒரு முறை இந்த அப்புத்தடிகள் வீட்டுக்கு வர்றதுக்கு சொல்கிறாரு. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இருக்க 2 குழந்தைகளை பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் போயிட்டு சிவபெருமானை பூஜை செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வீட்டில் மகனை காணோம். இந்த அப்தியாடிகளை அருள்மொழி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் எல்லா பணிவிடையும் செய்கிறாங்க, உணவெல்லாம் வைக்கணும். ஆனால் அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்ன பையன் இருந்தானே, அந்த பையனை காணோம். அவன் வந்தால் தான் நான் சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அவன் சிவபெருமானுக்காக உணவு படைக்கிறதுக்காக என்ன பண்ணுற, வாழைத்தோப்பில் போய் இலையை கட் பண்ண போகும்போது அங்கே ஒரு பாம்பால் தீண்டப்பட்டு இறக்குறான். சார் தன் வீட்டில் ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா இந்த அடியார் வரமாட்டார் சொல்லிட்டு அதை மறைச்சிட்டு அவருக்கு உணவு படைக்க விரும்புகிறாங்க. படைக்க விரும்பும்போது எவ்வளவோ கேட்குறாரு, இந்த அடிகளார் சொல்லவே இல்லை. கடைசி அப்திகாடிகள் அருள்மொழி அவன்னு சொல்கிறாங்க, இந்த நடந்த விஷயம் சொல்கிறாங்க. நடந்த விஷயம் சொல்லும்போது முதியோர் வயதில் சிவபெருமான் பண்ணுறாரு, ஒரு திருப்பதிகம் பாடி தீண்டின நாகமே விஷத்தை முறிஞ்சு அவன் உயிர் பெற்ற வரலாறு அனைவரும் தெரியும். அந்த திருநாவுக்கரசர் தான் மூத்த திருநாவுக்கரசர், இளைய திருநாவுக்கரசராக வாழ்ந்த ஊராக பார்க்கப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு திங்களூர் சென்று அங்கே இருக்கிற கைலாசநாதரை பெரிய நாயகியையும் மூத்த திருநாவுக்கரசர் இளைய திருநாவுக்கரசர் அப்தி அடிகளையும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளெந்தான் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.